உண்ண முடியாது. அந்த வேதனையிலேயே உறைந்து விடுவாய். ஒருவர் துன்பப்படும் போது அவர் படும் துன்பத்தையே தாங்க முடியாமல் அதை தன் துன்பமாக நினைத்து வேதனைப்படுகிறாய். போன ஜென்மத்தில் அந்த துன்பத்திற்கு நீயே காரணமாக இருக்கிறாய் என்பது தெரிந்தால் அமைதியாக இருப்பாயா? நிம்மதியை இழந்து விடுவாய். இன்னும் சொல்ல போனால் பித்து பிடித்தவள் போல் ஆகிவிடுவாய். எது செய்தாலும் நான் உன் நல்லதற்கு மட்டும்தான் செய்வேன் என்று ஏன் புரிந்து கொள்ளாமல் இருக்கிறாய்? இப்போது நான் செய்தவை அனைத்தும் என் பிள்ளையின் நலனிற்காகவே. அதனால் போன ஜென்மங்கள் பற்றி தெரியாமல் இருப்பதுதான் உனக்கு நல்லது. இந்த ஜென்மத்தில் நல்லவளாக படைக்கப்பட்டிருப்பதால் தான் போன ஜென்மத்தில் உள்ள பாவச் செயல்களை கழித்து கொண்டிருக்கிறாய். போன ஜென்மத்தில் நீ கெட்டவளாக படைக்கப்பட்டால் இந்த ஜென்மத்தில் நல்லவளாக படைத்திருப்பேன். இந்த ஜென்மத்தில் நீ செய்த நல்ல செயல்கள் யாவும் என்னிடம் புண்ணியமாக வந்து கொண்டிருக்கிறது. இந்த ஜென்மத்தில் நீ எவ்வளவு நன்மை செய்கிறாயோ அவற்றையெல்லாம் ஒன்று சேர்த்து உன் தலையில் மணிமகுடமாக அணிவிப்பேன். நீ அடுத்த பிறவி வேண்டும் என்று என்னிடம் கேட்டால் அந்த பிறவியிலும் உன்னை நல்லவளாகவே படைப்பேன். நீ எத்தனை பிறவிகள் பிறக்க வேண்டும் என்று என்னிடம் கேட்டாலும் அத்தனை பிறவிகளிலும் உன்னை நல்லவளாக படைத்து உனக்கு எந்த தீங்கும் நேர்ந்து விடாமல் உன் அருகிலேயே இருப்பேன். நீ அடுத்தடுத்து எடுக்கும் பிறவிகளில் புண்ணியத்தை மட்டுமே அனுபவிப்பாய். அதில் உனக்கு கெடுதல் செய்ய யாரும் இருக்க மாட்டார்கள். அதே நேரம் நீ எனக்கு எப்பிறவியும் வேண்டாம் அம்மா, இந்த ஒரு பிறவியும் போதும் அம்மா என்று கூறினாலும் அதையும் உனக்காக நிறைவேற்றி உன்னை என் அருகிலேயே வைத்து கொள்வேன். அதே நேரம் இப்பிறவியில் நீ பாவங்களை கழித்து கொண்டிருக்கிறாய். அந்த வேதனைகளை அனுபவிக்கும் போது நீ படும் துயரம் என்னை அல்லாது வேறு யாருக்கு தெரியும்? என் பிள்ளை ஒவ்வொரு நிமிடமும் கண்ணீர் விடும்போதும் ஒரு தாயாக நானும் கண்ணீர் வடிக்கின்றேன். என் பிள்ளையின் கண்ணீரை துடைக்க முடியாமல் என் மனதை கல்லாக்கிவிட்டு இரத்த கண்ணீர் வடித்து கொண்டு அமைதியாக அமர்ந்து கொண்டிருக்கிறேன். உன்னை படைக்கும் போதே உனக்கு தரவிருக்கும் பாவச் செயல்களை நான் வாங்கி கொண்டு அதில் ஒரு சிறு பகுதியை மட்டுமே உனக்கு தந்திருக்கிறேன். உன்னை நான் கருவிலிருந்தே பாதுகாத்து கொண்டிருக்கிறேன். நான் உங்களிடம் என்னை படையுங்கள் என்று கேட்கவில்லையே அம்மா என்று என்னிடமே கேட்கிறாய். உன்னை படைப்பதற்கு நான் தான் ஆவலாயிருந்தேன். என் பிள்ளை பூமியில் பிறந்த பிறகு என்னென்ன நல்லது செய்ய போகிறாள் என்று பார்க்க ஏங்கிக் கொண்டிருந்தேன். அன்று உன்னை படைத்ததனால்தானே இப்போது என் முன் நிற்கிறாய் என் பிள்ளையாக. என்னை மன்னித்து விடுங்கள் அம்மா.